பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 7ல இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த 40 நாள் ஜெபத்துல. சோ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஏன் எல்லாத்துக்கும் கை கூட மாட்டுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இன்னைக்குரிய காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தலைப்புடைய வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. சோ இன்னைக்கு இந்த டே 7ல நம்ம நினைக்கிற காரியம், நம்ம விசுவாசிக்கிற காரியம் ஏன் கைகூடி வராம இருக்கு சோ அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்படி விசுவாசிச்சா நம்மளுக்கு நடக்கணும், ஏன் நடக்க மாட்டுது? சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரீர முயற்சி, அதாவது நம்மளோட சுய புத்தி மேல சாய்ந்து நம்ம என்ன பண்றோம்னா சரீர லெவல்ல நாமளே என்ன பண்றோம், முயற்சி எடுக்கிறோம். தேவனிடத்துல விசாரிக்காம, கர்த்தாவே இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு நம்ம சித்தம் கேட்காம செய்யறதுனால என்ன ஆகுது, நாம நினைச்சு கர்த்தர் மேல விசுவாசிச்சு நடக்கிற காரியம் கைகூடி வர முடியாம போகுதுங்க. சோ இன்னைக்கு சரீர முயற்சி எப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு கைகூடி வர முடியாம போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமேன். சோ எங்க பாக்குறோம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சோ ரொம்பலாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. சோ நம்ம தேவ பக்தியோட தேவனிடத்துல விசாரிச்சு செய்யற எந்த முயற்சியும் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் எப்படி வாக்குத்தத்தம் உள்ளதா அது அமையுதுங்க. சோ நம்ம கர்த்தரையே விசுவாசிச்சாலும் கர்த்தருடைய சித்தத்தை படி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நடந்து கொள்ளணும், நம்மளோட காரியத்தை இது பண்ணணுங்க. நானா இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னா கர்த்தர் அதற்கு எதிர்த்து நிற்பார். சோ நம்ம இதற்காக நம்ம வேத பகுதியில ஒரு தடவை பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பாபேல் கோபுரத்தை எல்லாரும் கட்டுனாங்க, மனுஷர் எல்லாரும் சேர்ந்து. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். சோ இந்த வசனத்துல பார்க்கும்போது அந்த மனுஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேரு உண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முயற்சிக்கிறாங்க. கர்த்தரிடத்துல கேட்கல, கர்த்தரிடத்துல இதை கட்டுவோமா அப்படின்ற எதுவுமே கேட்காம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி கட்டும் போது கர்த்தர் மேல இருந்து இறங்கி வராராம். சோ அங்க அழகா இருக்கு 5ஆம் வசனத்துல, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். சோ கர்த்தர் இறங்கி வராருங்க. சோ மனுஷனோட முயற்சியை பார்த்துட்டு கர்த்தர் இறங்கி வந்து அங்க பார்த்து, இது நான் சொன்ன காரியம் இல்லையே, இது என்னோட திட்டத்தின் கீழே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்து, ஒரே பாஷையா இருக்கிறதுனால தானே நீங்க ஒன்று கூடி நீங்க செய்யலாம்னு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்க பாஷைகளை தாறுமாறா ஆக்குறாங்க. வேறு பாஷைகள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே பாஷைகள் நிமித்தம் யார் யாரு ஒரே பாஷை பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ இப்படிதான் சரீர முயற்சியினால கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, கர்த்தர் திட்டத்துல இல்லாத காரியத்தை நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தினா என்னுடைய திட்டத்தை நான் செயல்படுத்த முடியாது, நீ என்னதான் என்ன விசுவாசிச்சாலும் அந்த காரியம் கைகூடி வராதுன்னு கர்த்தர் சொல்றாரு. சோ அப்படி நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம விசாரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா காரியங்களை செய்யணுங்க. ஆபிரகாம் சாராள் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, சொல்றாங்க ஆகார் வழியா நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. ஆபிரகாம் இங்க என்ன பண்ணிருக்கணும், கர்த்தர் இடத்துல விசாரிச்சிருக்கணும். என்னதான் சாரால் வந்துட்டு பிரஷர் போட்டிருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாலும் அங்க ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும், சோ சாராலோட வார்த்தையை கேட்டாலும் அங்க கர்த்தர் இடத்துல கேட்டிருக்கணும், இது உம்முடைய திட்டத்தின் கீழே இருக்கான்னு. அவங்க கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறதுனால அவங்க சொந்த முயற்சியில பண்ணுனதுதான் அந்த இஸ்மவேல். சோ கர்த்தர் அத தேவ திட்டத்தின் கீழே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள
இழக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏசப்பா இதுவரைக்கும் நான் என்னோட சுய புத்தியினால ஏதாச்சும் செஞ்சு என்னுடைய வாக்கு தத்தகம் நிறைவேறாம போறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னா என்னைய மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல விசாரிங்க. ஏசப்பா உங்க சித்தம் என்ன என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஸோ சரீர முயற்சி எப்போதுமே கர்த்தருக்கு பிரியமில்லாததை கொண்டு வருங்க. ஸோ கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். இதுக்குதான் சரீர முயற்சி. தன்னுடைய சுய புத்தி மேல் சாராம கர்த்தருக்கு செவி சாய்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய காரியம் கைகூடி வருங்க. அப்படி வேதத்துல யார் அப்படி விசாரிச்சா அப்படின்னா ஈசாக்கு ரெபேக்காவை இங்க குறிச்சு பார்க்கலாம். சோ ரெபேக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றுல ரெட்டையர்கள் இருக்கிறாங்க, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க. இது நல்லது இல்லையே இந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு தான் ஆளுவான், அவங்க அண்ணன் இவனை சார்ந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. சோ இப்படி நம்ம விசாரிச்சு நம்மளுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரிடத்துல விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம விசுவாசிக்கிற காரியம் கைகூடி வருங்க. சோ இதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்? சரீர முயற்சி நம்மளுடைய சுய புத்தி மேல சாராம நம்ம முயற்சி எடுக்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரீர முயற்சி இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய சுய புத்தியின் கீழே நம்ம என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிற காரியம் நடக்காது. அதுக்கு பதிலா தேவ பக்தியா இருக்கணும். தேவனிடத்துல விசாரிச்சு நம்ம கேட்டு நம்ம காரியத்தை நடப்பிக்கணுங்க. தேவ சித்தம் தேவ திட்டம் என்னன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய காரியங்களை நம்ம துவங்கணும். அப்படி துவங்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவாருங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே ஆவியானவரே, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நாங்க சரீர முயற்சியில ஏதாச்சும் தகப்பனை எடுத்து ஆவியானவரே அப்பா நாங்க ஃபெயிலியர் ஆயிருந்தா தகப்பனே, உங்களுடைய திட்டத்தை நாங்க சீர்குலைக்க முயன்றிருந்தா தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நீங்க எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும்ப்பா. ஆவியானவரே உம்முடைய தேவ சித்தத்தை தகப்பனே ஆவியானவரே நாங்க செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஏதாச்சும் ஒரு காரியம் எங்களுக்கு புரியலைன்னா நாங்க உங்களிடத்துல விசாரிக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை விசாரிச்சு நாங்க செயல்படணும். கூட இருங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆவியானவரே நீங்க தெளிவாய் பேசுங்க. உன் சுய புத்தியின் மேல சாயாதேன்னு நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி பேசுற காரியத்துக்காக நன்றி. கர்த்தரிடத்துல விசாரிச்சு அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு தகப்பனே நாங்க நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிச்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.